கழுவி வச்சு நெத்தலி கருவாடு. இதில் வந்து ஒரு கரண்டி கொச்சிக்கத்தூள், காக்கரண்டி மஞ்சள் தூள், நச்சிரம் அதாவது சீரகம், முளோ ரெண்டையும் இடித்து வச்சுக்கேன் சேர்த்து. இன்னைக்கு ஒரு 6 கொட்டை புளியாக கரைச்சி அதையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். அரைப்பாதி வெங்காயம், ஒரு தேசிக்காய், 2 பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடை இடித்து வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, தக்காளி, அதே போல் உருளைக்கிழங்கு, மற்றது புழுவரிசி வச்சுக்கிறேன், வெந்தயம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுக்கணுன்னு கருவாடு, வெங்காயம், தக்காளிக்காய், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, அதே போல் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இப்போ என்ன போட போகிற மாதிரி உளுவரிசி, சரியா? உளுவரிசி கொஞ்சம் நான் போடுறேன். ஓகே, உளுவரிசி கொஞ்சத்தையும் போட்டேன். அடுத்தது மசாலா, இது என்ன இதுக்கே போடுறேன் நான். ஒரு கரண்டி கொச்சிக்கத்தூள், அரை காக்கரண்டி மஞ்சத்தூள், நச்சிரமும் உழவும் அதையும் இதுக்கே போட்டுடுறேன். ஓகே, போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், இதில் ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நான் இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக கூட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனம் நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. நான் கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ ஆனம் வந்து அப்படியே வத்திட்டு வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதில் அப்படியே வெட்டி வச்சுட்டு பச்சை கொச்சிக்காயும் போடுறேன். நான் அடுத்ததாக என்ன போடுறேன்னுன்றதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க, உடனே இவ்வளோ நேரமாக நல்லா பொறுமையாக என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிங்க தானே. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் அந்த பெல் ஐக்கானை வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கலும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக நான் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். கட்டி தேங்காய் பால், அரைப்பாதி தேங்காய் வந்து பாலாக புழிஞ்சி இப்போ நான் ஊற்றினேன். இது அப்படியே ஒரு 2 கொதி வரத்துக்கு விட்டுட்டு ஐக்கு போகிற எண்ணெய் போடுற 2 செட்டு. இது நான் 2 கொதிக்க காட்டி மென்சன் நான் சொன்னேன். நான் அது கொதிக்க போக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படின்னு நான் ஒரு சரியாக ஒரு 3 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டி பண்ணி ஏன் நான் இப்படி செய்யணும்னு சொன்னால், இது நாங்கள் சும்மா விட்டோமேனு சொன்னாக்கா பால் அப்படியே திரண்டுடும். புளியெல்லாம் போட்டிங்க தானே ஆயிடுச்சுட்டேன். அடுத்தது என்ன ஊற்ற போகிறேன்னு சொன்னாக்கா லெமன் ஒன்று வெட்டி வச்சுருந்தானே அதை அப்படியே புளிஞ்சு எடுத்தேன். அதை மெதுவாக ஊற்றி விட்டுருவேன். லெமன் ஊற்றினே இருக்கிறோம். டக்குன்னு இப்படி பண்ணுங்கள். இப்போ இது ஒரு நிமிஷம், சரியாக 1 நிமிஷம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஐக்கு போகிறோம், இறக்கிடுவோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெத்தலி கருவாடு கறி வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இது வந்து என்னென்னதுக்கெல்லாம் நல்லா இருக்குமென்னு சொன்னால், ப்ரெட்டுக்கு நல்லா இருக்கும், ரைஸுக்கு, அதே போல் வந்து இடியாப்பம் அதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றது நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.